கடந்த 50 ஆண்டுகால தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றில் இல்லாத மாற்றமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும் மாற்றம் நிகழ்ந்துள்ளது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை வென்றுள்ளது. இந்த நிலையில் தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் தவேகா தலைவர் விஜய் ஆளுநர் ராஜேந்திர அர்லோகரை பிற்பகல் 3:30 மணி அளவில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அவருடன் செங்கோட்டையன், ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோர் உடன் சென்றிருந்தனர். இதற்கிடையில் பதவியேற்பு விழாவை சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடுகளும் நடந்து வருகின்றன. முதல்வராக விஜய் பதவியேற்பார் என்று எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ள நிலையில் ஆட்சி அமைக்க ஆதரவு தருபவர்கள் யார் யார் என்பது குறித்த விவரத்தை அளிக்குமாறு விஜய்க்கு ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. அதாவது பெரும்பான்மைக்கு 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற அடிப்படையில் தற்போது தவேகாவிடம் 108 எம்எல்ஏக்களும் கூட்டணி அமைத்த காங்கிரசுடன் 5 எம்எல்ஏக்கள் என மொத்தம் 113 எம்எல்ஏக்கள் மட்டுமே உள்ளதால் பெரும்பான்மைக்கு தேவையான 118 எம்எல்ஏக்களை ஆதரவு குறித்த விவரத்தை தெரிவிக்கப்பட வேண்டும் என்று பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அர்லோகர் கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானது. இதனால் ஆட்சி அமைக்க விஜய்க்கு தற்போது வரை அழைப்பு விடுக்கப்படாத சூழல் நிலவுகிறது. இந்த சூழலில் திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளோ அல்லது அதிமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளோ தவேகாவுக்கு ஆதரவளிக்குமா என அரசியல் களத்தில் எழுந்துள்ள கேள்விகள் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் திட்டமிட்டபடி நாளை பதவியேற்பு விழா நடைபெறுமா என்ற கேள்விக்கும் வழிவகை செய்துள்ளது. இத்தகைய சூழலில்தான் தவேகா நிர்வாகிகள் அக்கட்சி தலைவர் விஜயின் சட்டக்குழுவினருடன் இணைந்து சென்னையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் வெளியேறும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. தவேகா சார்பில் ஆளுநருடன் பெரும்பான்மையை நிரூபிக்க கால அவகாசம் கேட்கப்பட்டதா அல்லது பதவியேற்பு நிகழ்ச்சியை ஒத்திவைக்க ஆளுநர் அறிவுறுத்தினாரா என பல்வேறு கேள்விகளில் தமிழ்நாடு அரசியல் களம் சூழப்பட்டுள்ளது.